அடுத்ததாக திரு சிற்பி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிற்பி அவர்களோட நிறைய நல்ல பாடல்கள் பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர். அவர் நிறைய மெலடிஸ், அதாவது அவரோட பாடலுக்கு தான் எனக்கு ஒரு தடவை ஸ்டேட் அவார்டு கிடைத்தது. அதுக்கு முன்னாடி அவரை ஆனர் பண்ணிட்டு அப்புறம் பாட போகிறேன். உன்னிமேனன் சாரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்ஸுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து சாதனையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உன்னிமேனன் சார் எனக்கு 93லிருந்து தெரியும். என்னுடைய படம் கோகுலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் சுசீலா அம்மாவோட ஒரு சாங் பண்ணார், செவ்வந்தி பூவிடுத்தேன் அப்படின்னு ஒரு சாங்கு. அது உன்னிமேனன் சார் தான் பண்ணார். விக்ரம் சார் தான் ரோஜா படத்தில் புது வெள்ளைமலை சாங்கை கேட்டு ஒரு புது சிங்கர்ஸ் பாடியிருக்கு, அப்படி ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பூஜை சாங்கை அவர் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாடினார். அந்த பாட்டு எல்லா வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் ரீச் ஆன பாட்டு அந்த பாட்டு. அதிலிருந்து தொடர்ந்து எனக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சார் சொன்ன மாதிரி வருஷமில்லா வசந்தம் என்ற படத்தில் எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அவார்டு எனக்கும் வாங்கி கொடுத்தது, அவருக்கும் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறதுல இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் சிற்பி சாரோட அந்த பாடலுக்காகவே நான் சவுத் ஆப்பிரிக்காவில் 3 ஷோஸ் போனேன், 3 தடவை போனேன் அந்த ஒரு பாடலுக்காக மட்டும். அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அந்த பாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியில் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சாங்கை சுஜாதா மேடமும் பாடியிருப்பாங்க. எங்கே இந்த வெண்ணிலா சாங்ஸ் ரிப்பீட் சாங்ஸ் பாடியிருப்பாங்க. சுஜாதா தென்னாப்பிரிக்காவே எங்கேயோ வெளிநாடு போயிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த பர்டிகுலர்லேயும் அந்த எங்கே இந்த வெண்ணிலா சாங்கை ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்குற போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அப்புறம் அதோட உன்னிமேனன் சார்கிட்ட இன்னொரு சிறந்த குணம் என்னென்னா, ஒரு சாங்கை பாடிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த சாங்கை அப்படியே ஒரு 15 மினிட்ஸில் பைகாட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவார். ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா, பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஜி இப்போ எப்படி கேட்டிங்களா, நல்லா இருந்ததா, மிக்ஸ் பண்ணிங்களா, நல்லா இருந்ததா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த சாங் மேலே அப்படியே அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிங்கிற போது அதுதான் அவருடைய இவ்வளோ நாளாக 30 வருஷமாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவருடைய 50வது விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டு இன்னும் நிறைய தலைமுறைகளுக்கு அவர் பாடணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சிற்பி சார்.